இந்த ஆண்டிலே முதலாவதாக ஒரு நம்ம டைசஸ்லேருந்து சென்ற புதன்கிழமை அன்னைக்கு வந்து ஒரு ஏரியா சேர்மன் அம்மா ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க வாட்ஸ்அப்பில். இந்த மாதிரி ஒவ்வொரு சர்ச்சிலும் ஒரு 4 பெண்கள் என்ன பண்ணோம் வரணும், உங்கள் ஒரு மீட்டிங் இருக்குன்னாங்க. எதுக்கு வரணும் ஏது வரணும்னு எங்களுக்கு எனக்கும் தெரியாது, எதுவுமே இன்ஃபர்மேஷன் தரல. 4 பெண்களை கூட்டிகிட்டு வரணும், நீங்கள் ஊழியோ வாஞ்சிருக்கவங்கள 4 பெண்களை கூட்டிகிட்டு வாங்கன்னு மெசேஜ் வந்துச்சு. உடனே பேர் கொடுக்கணும். நாங்கள் எனக்கு யார் கொடுக்குறதுன்னு சரி ஓகே நம்ம எப்போவுமே செவ்வாய்க்கிழமை வர பெண்கள்லேயே 4 பேர் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ட்டு நான் 4 பேர் கொடுத்துட்டு அவங்கள கூட 4 பேர் கொடுத்துட்டேன் பேர். உடனே அனுப்பின பேர் என்ன உடனே நான் 4 பேர் அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து சொன்னேன் சரி வரம்மா அப்படின்னாங்க. சரி ஓகே அன்றைக்கி புதன்கிழமை என்ன பண்ணோம், எல்லாருமே இங்கேருந்து ஒரு 4 பேர் போகணும். அங்கே பார்த்தீங்கன்னா எதுக்கு அந்த மீட்டிங்னா அன்றைக்கி தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு, அது வரைக்கும் தெரியல. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கனடா தேசத்துலேருந்து லினியா குட் அப்படின்றவங்க என்ன பண்ணாங்க ஒரு ஊழியம் செஞ்சுட்டு வராங்க. அது என்ன ஊழியம்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் பைபிளிக்கல் ஸ்டோரி டெல்லிங். எப்படி நம்ம வந்து நிறையா ஸ்டோரி படிச்சிருக்கோம். பிள்ளைங்களுக்கும் சண்டே கிளாஸில் நிறைய ஸ்டோரி கற்றுருப்பாங்க. நம்ம என்ன பண்ணோம் ஒரு கதை மாதிரி தான் சொல்லுவோம். ஆனால் ஸ்டோரியை எப்படிலாம் சொல்லலாம் அப்படின்றத அங்கே சொல்லி கொடுத்தாங்க. இது வந்து ஒவ்வொரு சர்ச்சுக்கும் யூஸ் ஆகும். நீங்கள் வெளியே ஒரு கிராமத்துக்கு ஊழியத்துக்கு போகும்போது யூஸ் ஆகும். இல்லை நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்களா, அங்கே இயேசுவை பற்றி நீங்கள் சும்மா சொன்னால் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. சும்மா பஸ்ஸில் போகும்போது கொஞ்ச நேரம் பேசிட்டே இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு ஸ்டோரி அவங்கக்கிட்ட சொல்லும் போது அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக கேட்டுட்டு வருவாங்க அப்படின்ட்டு நிறைய கதை சொன்னாங்க. அவங்களும் நடித்து காமிச்சாங்க. அதில் வந்து ஒரு கிளை வந்து இங்கே நம்ம தமிழ்நாட்டில் சந்தியான்றவங்க நடத்திட்டு இருக்காங்க. அவங்க பிஷப் அம்மா கிட்ட சொல்லி அவங்க ஒரு மீட்டிங்கை சரி உங்கள் சர்ச்சில் இதெல்லாம் யூஸ் ஆகலை அப்படின்னு பிஷப் அம்மா அதை வந்து நம்ம சர்ச்சிலையும் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அன்றைக்கி நாங்கள் 4 பேரும் போனோம். 4 பேரும் போயிட்டு அங்கே நடந்தது எல்லாவற்றையும் பார்த்தோம். சரி இந்த மகளிர் தினத்தில் அதெல்லாம் ஒன்று நாங்கள் உங்களுக்கு நடிக்க இருக்கோம். அதுக்கப்புறம் மீதி என்னான்னு நான் அப்புறமா சொல்கிறேன். இதில் ஒரு கேள்வி ஒன்று கேட்பேன் நான், அதனால் நீங்கள் நல்லா பாருங்கள். அவர் அவனோட கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும் பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்குண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜன கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக நடந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவளுடைய வஸ்திரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு திரும்பி பார்த்து ஜன கூட்டத்துக்குள்ளே என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி திரளான ஜனங்கள் உம்மை பின் சென்று நெருக்கி கொண்டிருக்க என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையை எல்லாம் சொன்னாள். அவர் அவளை பார்த்து மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். எப்படி இருந்தது? நம்ம இந்த கதை நிறைய இடத்துல கேட்டிருக்கோம். சண்டே கிளாஸில் நீங்கள் எல்லோரும் கேட்டிருக்கீங்க. இதில் ஒரு வித்தியாசம் தெரிஞ்சது. என்ன வித்தியாசம் யாராச்சும் சொல்ல முடியுமா? எக்ஸ்பிரஷனோட அப்புறம் வேற புரியல. வாய்ஸை ஏற்றி இறக்கி சொன்னாங்க. வெரி குட் மாடுலேஷன். சூப்பர் சூப்பர். அப்புறம் வேற என்ன தெரிஞ்சிச்சு உங்களுக்கு இந்த ஸ்டோரி மூலம்? ஆக்ஷன் வாய்ஸ். இதில் இன்னொன்று முக்கியமான ஒன்று என்னன்னா மற்ற வார்த்தைகளை அவங்க என்ன பண்ணல, பயன்படுத்தவே இல்லை. அந்த இந்த ஸ்டோரி எந்த வேத பாடத்தில் எந்த அதிகாரத்தில் இருக்குது? யாராச்சும் வச்சு சொல்ல முடியுமா? பைபிள் பார்க்கக்கூடாது,
பைபிள் பார்க்காம சொல்லணும். இந்த ஸ்டோரி நம்மளுடைய பைபிளில் எந்த அதிகாரத்தில் இருக்குது? கைத்துக்கு சொல்லுங்கம்மா. யாருக்காவது தெரியுமா? சரி, அது யாருன்னு தெரியுமா? பெரும்பாடுள்ள ஸ்திரீ. அது எந்த அதிகாரத்தில் இருக்கு? மார்க்கு 5. யாரும் சொல்லல, அவங்க சொன்னதால எல்லாரும் இவனுக்கு வேணா கொடுக்கலாம். மாடுலேஷன் இருந்துச்சு. அவங்களுடைய தீமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கதை வந்து வேறு வார்த்தைகளை பயன்படுத்தாமல் வேதாகம வசனத்தையே ஆக்ஷன் மூலமாக சொல்லி கொடுக்குது. இவங்க ஃபுல்லாகவே இப்போ வேதத்தில் இருக்கிற அந்த மார்க்கில் இருக்கிற அந்த அதிகாரியில் இருக்கிற எல்லா வசனத்தையும் சொல்லி தான் ஆக்ஷன் பண்ணாங்க. வேறு எந்த வார்த்தையும் அவங்க ஜென்ரலாக சொல்லவே இல்லை. நம்ம என்ன சொல்லுவோம்? ஏசப்பா ஒரு தெரு வழியாக போனார், அப்போது அங்கே ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ வந்தா, இப்படி தான் நம்ம கதை சொல்லியிருக்கோம். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்ம வசனத்தோடு சொல்லும் பொழுது தான் பிள்ளைகளுக்கு அந்த வசனம் என்ன பண்ணுமா, அப்படியே மனதில் அப்போ வசனையும் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஏன்னா வருங்காலத்தில் நம்மளுக்கு வேத பாடம் இருக்குமோ இல்லாதோ ஒரு காலம் வரும். அப்போ இந்த வசனத்தை என்ன பண்ணுமா, ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம கதையாக ஞாபகம் வச்சுக்காமல் அதை வசனத்தோடு ஞாபகம் வச்சுக்கும் பொழுது வேத பாடம் இல்லாத காலத்தில் நம்ம இருதயத்தில் அந்த வசனங்கள் இருக்குன்றது தான் அவங்களுடைய தீமு. அதை அவங்க சபையிலையும் நீங்கள் பின்பற்றுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை தான் அவங்கள முன்னே நடித்து காட்டினாங்க. ஒரு முறை அவங்களுக்கு இன்னொரு தடவை கிளாப் பண்ணலாமா? உண்மையாக அவங்க வந்து அதுக்கு வந்து 15 நாள் ட்ரைனிங்லாம் சொன்னாங்க. நாங்கள் ஒரு ஸ்டோரிக்கு வந்து 15 நாள் ட்ரைனிங் எடுத்துகிட்டு தான் வந்து நடித்து காட்டுவோம். ஆனால் நேற்று தான் சொன்னேன் நான், இந்த மாதிரி ஒன்று பண்ணலாம், சரி பண்ணலான்ட்டு என்ன பண்ணாங்க, உடனே படித்து அவங்கள விட பெஸ்ட்டாக ஆக்ட் பண்ணாங்க. ஓகே, அதுக்காக சிஸ்டருக்கு நன்றி. உங்களை எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். வாங்க. இரட்டிப்பான நன்மையை தருவேன். அல்லேலூயா.